Hello friends, welcome to Sai's Hut. இன்னைக்கு நம்ம வீடியோல சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சமோசா ஷீட் ரெடி பண்றதுக்காக மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்க்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அது இப்போ சமோசா உள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோனே கடுகு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போல் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இதில் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 8 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தது இது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு ஊறிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா கூட போதும், ரொம்ப ஊறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை நான் சப்பாத்தி மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். ஷீட் செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, தவாவில் எதுவுமே ஆயிலெலாம் எதுவுமே போட வேண்டாம். தவாவை ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்கிறத போட்டுடலாம். கலரே சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டக்குன்னு திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஷீட்ஸ் என்ன பண்ணலான்னா, நம்ம சைடில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். தவாவில் போட்டு எடுத்தாச்சு. இதை சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ எந்த சைஸுக்கு உங்களுக்கு சமோசா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷீட்ஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஷீட்ஸை நல்லா கோன் மாதிரி சுருட்டிக்கோங்க. இதில் நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கை வச்சிடலாம். வச்சுட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா மைதா மாவில் நல்லா தண்ணி கொஞ்சமாக கலந்து ஒரு பசை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதை இதில் போட்டுட்டு நம்ம இதை ஸ்டிக் பண்ணிட்டா அவ்வளோதான், சமோசா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.